ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய முரளி பார்த்தீங்கன்னா 18 ஜனவரி 2014 மனன் கிராந்தி, சிந்தனை புயற்சி, சிந்தனை புரட்சி, மனன புரட்சி. இதனுடைய 12வது நாள். 1970வது முரளியிலிருந்து நம்மளுடைய யாத்திரை ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 989 முரளிகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 90 முரளி இருக்குது. அதனால இன்றைய முரளியிலிருந்து நம்ம முதல் வார்த்தையை எடுத்துருக்கிறோம். பாபாவனுடைய முரளியிலிருந்து முதல் வார்த்தை ரூபம். இதுல பாபா என்ன சொன்னார்னா, மகா வாக்கியத்துல பாபா சொன்னாங்க, அவ்யக்த ரூபத்துல பாலனை பண்றதுக்கான நினைவு சின்னம். அதாவது இப்ப வரைக்கும் பாபா அவ்யக்த ரூபத்துல பாலனை கொடுத்துட்டு இருக்காரு. ஆகார ரூபத்துல பிரேரணை கொடுக்கக்கூடியவங்க, பாபாவுக்கு துணைவர்களாக ஆகிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். நிறைய ஆத்மாக்கள் சாகார ரூபத்துல பாபாவை சந்திக்கல, ஆனா அவ்யக்த ரூபத்துல பாலனை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆகார ரூபத்துல, அந்த ரூபம் அதுல பாலனை எடுத்துட்டு இருக்கிறாங்க. சாகார ரூபத்துல இல்ல, ஆனா ஆகார ரூபத்துல பாலனை கிடைச்சிட்டு. அப்போ இதுல நம்ம இந்த ரூப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துருக்கிறோம். அதாவது ரூபம் அப்படின்னா பிரதிமை, ஆக்ருதி. ரூபம்னு சொன்னா முகத்துக்கும் சொல்லலாம், ஃபேஸ், முகமண்டல் அப்படிம்பாங்க. அதனுடைய அர்த்தம் அதாவது திருமுகத்தின் தெய்வீக ஒளி அப்படின்னு சொல்லலாம். அதாவது முகத்தினுடைய பிரைட்னஸ், முகப்பொலிவு, இதெல்லாம் அந்த ரூபத்தினுடைய அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லலாம், மொழிபெயர்ப்பு. ஆனா இதனுடைய குண அர்த்தம் இல்ல பாவார்த்தம் தெய்வீக தன்மைன்னு சொல்லலாம், கவர்ச்சின்னு சொல்லலாம், ஆன்மீக தன்மைங்கிறான், ஓஜஸ்வி, தேஜஸ்வி ரூபம்னு சொல்லலாம். சகாஸ் கொடுக்கறதுன்னு அர்த்தம் சக்தி நிரப்புறது, பவர்ஃபுல் ஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தை செய்ய வைக்கிறது, லைட் மைட் ஸ்வரூபத்தினுடைய பிராப்தியை செய்ய வைக்கிறது, குணங்களுடைய சுகந்தத்தை பரப்புறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதனுடைய குண அர்த்தம், அதாவது ஆழமான அர்த்தம். இதனுடைய ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டினுடைய இது, அதாவது 5 ஸ்வரூபத்தினுடைய பயிற்சி இருக்கு இல்லையா, அந்த 5 ஸ்வரூபத்தினுடைய பயிற்சியை நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அனாதி ரூபம் எப்படி இருந்தது, ஜோதி ஸ்வரூபம். ஜோதி ரூபத்துல நம்ம மின்னிட்டு இருந்தோம். அதாவது நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் திலகம் வைக்கணும். அதாவது சுட்சும்மா, இவங்க ஒரு ஆத்மா ஜோதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு திலகம் வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், ஆத்ம திலகம். அதனால எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாருங்க, ஆத்ம திலகத்தை மட்டும் பாருங்க. பிரதர்ஸ் தனியா, சிஸ்டர்ஸ் தனியா. அது நம்மளுடைய ஆதி சுரூபம், ஜோதி சுரூபத்தை நம்மளுடைய நெற்றியின் மத்தியில, எதிரில் இருக்கிறவங்க நெற்றியின் மத்தியிலையும் நீங்க பாருங்க, அதை அனுபவம் பண்ணுங்க. இப்ப நம்ம முன்னாடி நான் அஜ்மா ஜோதியா இருக்கிறேன், என்னுடைய எதிரில் இந்த தங்கமான கோல்டன் ஜோதி ஸ்ரீ பாபா அவதாரம் பண்ணியிருக்கிறார். அதாவது தன்னுடைய சுரூபத்தையும் பார்க்கணும், எதிரில் இருக்கிற அவதாரம் பண்ணியிருக்கக்கூடிய ஆத்மாவுடைய சுரூபத்தையும் பார்க்கணும், ஸ்ரீ பாபாவும் இருக்கிறார், அதையும் பார்க்கணும். இப்ப அடுத்தது ஆதி ஸ்வரூபம், லட்சுமி நாராயணனுடைய போட்டோவை கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, எல்லாத்துக்கும் வாங்கிக்கோங்க. இப்ப நீங்க உங்க கையில போட்டோ இருக்குது, லட்சுமி நாராயணனுடைய போட்டோ, அது நம்மளுடைய ஆதி சுரூபம், உங்களுக்கு தெரியும். ஆதி ரூபம் அதை திருப்பிங்கன்னா அனாதி சுரூபம், ஜோதி சுரூபம். அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஜோதியை பார்த்து, இந்த மாதிரி ஒரு ஜோதி நான் என்னுடைய நெற்றியின் மத்தியில நட்சத்திரத்தை போன்ற மின்னிட்டு இருக்கிறேன், அதனுடைய பிரகாசம் அதிகமாயிட்டே இருக்குது, அது ரொம்ப அதிகமாக பிரகாசம் உடையதாக இருக்கிறது என்னுடைய ஜோதி, ஆத்ம ஜோதி. எந்த பிரகாசமான ஜோதி நான் அப்படிங்கிற இந்த நினைவுல நினைச்சிருங்க. ரொம்ப தேஜஸ்வியாக, ஓஜஸ்வியாக நான் ஆத்மா பிரகாசிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நான் அந்த ஆத்மா பரந்தாமத்துல இருக்கிறேன். பரந்தாமத்துல அப்படின்ட்டு பாருங்க, நான் இப்போ கோல்டன் ஜோதியா இருக்கிறேன், பரந்தாமத்துல இவ்வளவு பிரகாசமான சுரூபத்துல நிலைச்சிருக்கிறேன், சதோ பிரதானமான ஜோதியா இருக்கிறேன். எதிரில் பரம ஜோதியாக பரமாத்மா இருக்கிறார், அவரும் நானும் சேர்ந்து இருக்கிறோம் பரந்தாமத்துல. பாபா ஜோதி, பரஞ்சோதி, நான் ஆத்மா ஜோதி, நான் மற்றும் பாபா. இந்த ஃபீல் பண்ணுங்க, அந்த ஒரு சதோ பிரதானமான ஜோதி, நான் ஆத்மா இந்த பூமியில அவதாரம் பண்றேன் சத்தியுகத்துல. இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நாராயணனுடைய படத்தை பாருங்க. என்னுடைய சொரூபம், என்னுடைய ரூபம், ஆதி ரூபம் எவ்வளவு அழகானதாக, முழுமையானதாக இருக்குது. டபுள் கிரீடம் உடைய ஆத்மாவாக நான் இருக்கிறேன், தேவதையாக. ஒளி கிரீடம் இருக்குது, ரத்தினத்தாலான கிரீடமும் இருக்குது. நான் ஆத்மா அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தியாக இருக்கிறேன். எவ்வளவு அழகான
தெய்வீகமான அலங்காரம் என்னுடைய அலங்காரம். 16 கலைகள் நிறைந்தவனாக சம்பூர்ணமானவனாக இருக்கிறேன். என்னுடைய இந்த ரூபம் எவ்வளவு நியாரா மற்றும் எவ்வளவு பியாராவா இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வீகமான என்னுடைய தேவதை சுரூபத்தை அவங்கவுங்க அனுபவம் பண்ணுங்க. அவங்கவுங்களுடைய தேவதை சுரூபத்தை, டபுள் கிரீடமுடைய ஆத்மா, 16 கலைகள் நிறைந்த ஆத்மா, சர்வ குணங்களும் சம்பன்னமான ஆத்மா, அகிம்சா பரமோ தர்மத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மா, மரியாதை புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஒரு தெய்வீக சுரூபத்தை அனுபவம் பண்ணுங்க. இப்போ அடுத்தது பூஜ்ய சுரூபத்தை அனுபவம் பண்ணுங்க. சிவசக்தி ஜெகதம்பா தேவதா ரூபத்தை பாருங்க. அந்த ரூபத்துக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு. இஷ்ட தேவதையாக என்ன பக்த ஆத்மாக்கள் கூப்பிட்டு இருக்கிறாங்க, கூக்குரலிட்டு அழைக்கிறாங்க. சிவபாபாவினுடைய பக்த ஆத்மாக்கள் கூட கூப்பிடுறாங்க. துக்கம் அசாந்தியில் இருக்கக்கூடிய பக்த ஆத்மாக்களும் கூப்பிடுறாங்க. அந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் பூஜ்ய சுரூபத்திலிருந்து சகாஷ் கொடுத்துட்டு இருக்கிறேன். எந்தெந்த ஆத்மாக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த பிராப்திகள் என் மூலமாக என்னுடைய பூஜ்ய சுரூபத்திலிருந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் போய் அவங்க திருப்தி அடைகிறாங்க. அடுத்தது கல்பருட்சத்தினுடைய வேர்ல பிராமண சுரூபத்துக்கு வாங்க. கல்பருட்சத்துல நான் தபஸ்வி மூர்த்தியாக முழு கல்ப விருட்சத்துக்குமே பிரகாசம் மற்றும் எல்லாமே என்கிட்ட தான் போயிட்டு இருக்கு. சக்திகள் எல்லாம் என்கிட்ட இருக்குதோ எல்லாமே முழு மரத்துக்கு என்கிட்ட போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் தான் பூர்வச் ஆத்மா, நான் தான் ஆதார மூரத், நான் தான் உதாரண மூரத் மூர்த்தியா, ஆதார மூர்த்தியா இருக்கிறேன், உதாரண மூர்த்தியா இருக்கிறேன். நான் ஆத்மா இப்ப லைட் ஹவுஸ் ஆகி பாபா கூட சேர்ந்து முழு கல்ப விருட்சத்துக்கும் ஒளியை தபஸ்வி ஆத்மா ரூபத்துல நான் அனுப்பிட்டு இருக்கிறேன். அடுத்து இப்ப ஃபரிஸ்தா சுரூபத்துக்கு வாங்க. ஒளி மற்றும் சக்தி, லைட் அண்ட் மைட் நிறைந்த பிரகாச சுரூபமான ஒளி உடல்ல நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஆத்மா லேசா டபுள் லைட்டாக இருக்கிறேன். ஓம் சாந்தி. அடுத்தது ரெண்டாவது வார்த்தை சாத். பாபா நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாரு. சாத்துனா கூட இருக்கிறது. ஆனா பிரம்மா பாபாவும் கூட இருக்கிறாரு, பாலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. சரி, அதனால இந்த சாத் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். சாத் அப்படின்னா சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே, சங்கத்துல இருக்கிறது, அதாவது தொடர்புல இருக்கிறது, இல்லைன்னா கூட இருக்கிறது, இல்லைன்னா சந்திப்பு, பக்கத்திலேயே இருக்கிறது, சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரட்டையர்களையும் சொல்லலாம். அப்புறம் சகபாடி இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சப்தத்தினுடைய அர்த்தம், இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அதாவது மீனிங். அப்புறம் இனி பார்க்கறது இல்லத்தினுடைய ஆழமான ரகசியம். சாத் அதாவது கூடவே அப்படிங்கிறதுனுடைய வார்த்தையினுடைய ஆழமான ரகசியம் சகயோகம், உதவி, ஹெல்ப். பாபா கூட, நான் மற்றும் பாபா கூடவே இருக்கிறது மற்றும் கூடவே நடப்போம். அது சாத்னு வரும் ஹிந்தியில பார்த்தீங்கன்னா. சாத் ரஹனா, சாத் சல்னா, சாத் நிபானா, சாத் கர் ஜானா, சாத் ராஜ்யமே ஆனா அப்படின்ட்டு வரும். அதாவது கூடவே சேர்ந்து நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்யறது, கூடவே சேர்ந்து சாப்பிட்றது, குடிக்கிறது, நடக்கிறது, கூடவே சேர்ந்து பரந்தாமத்துக்கு போறது, கூடவே சேர்ந்து கீழே வர்றது ராஜ்யத்துல. இது அர்த்தம். அதாவது இப்படி எடுத்துக்கலாம். தைரியம் கொடுக்கறது, ஹெல்ப் பண்றது, யோக சக்தி நிரப்புறது, மற்றவங்களுக்கு என்னுடையவர் அப்படிங்கிற அனுபவத்தை செய்ய வைக்கிறது, சக்தியினுடைய அனுபவத்தை செய்ய வைக்கிறது, பவர்ஃபுல் யோகத்தினுடைய வாயுமண்டலத்தை உருவாக்குறது. அடுத்தது இப்ப ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இதனுடைய ஆக்டிவிட்டி என்னன்னா, பிரம்மா பாபாவுடைய போட்டோ உங்களுக்கு கிடைக்கும். அதனால பாபா சாத்து நம்ம கூடவே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முழு நாளுமே நல்லா இருக்கும், நம்மளுடைய இரவும் நல்லா இருக்கும், நம்மளுடைய பகலும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ பாபா நம்ம கூட இருக்கின்றார், கூடவே இருக்கின்றார். அதனால எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பாபா என்னுடனே இருக்கின்றார். ஏன் கூடவே இருக்கிறார்? பாபா என் கூட இருக்கின்றார், கூடவே இருப்பாரு, கூடவே போவோம், கூடவே சேர்ந்து வருவோம், கீழே கூடவே சேர்ந்து ராஜ்யம் பண்ணுவோம். அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா பாட்.
பாகத்தை நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, பாட். பிரம்மா பாபா சாகாரத்துல இருக்கும்போது நிறைய ஸ்தாபனையினுடைய காரியத்துல நல்ல நல்ல ஒரு பார்ட் பிளே பண்ணியிருக்காரு. ஆனா நம்மளும் சாகார பாபா கூட சேர்ந்து பார்ட் பிளே பண்ணியிருக்கிறோம். சாகார் பாபா கூட பிரம்மா பாபா கூட பார்ட் பிளே பண்றது கூட இது கூட ஒரு பெரிய பாக்கியத்தினுடைய அடையாளம். ஆனா இந்த பாக்கியம் நமக்கு யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா அந்த சாகாரத்துல நம்ம பாபாவை பார்க்கவே இல்லை, அவர் கூட பாட்டு நடிக்கவும் இல்லை, பார்க்கவே இல்லை, எங்க நடிக்கிறது. ஆனா அதுக்கு பிறகு வந்த நம்ம அவ்யக்த பாலனையின் எடுத்த குழந்தைகள் நம்ம எல்லாருமே. பாபா மற்றும் தாதா ரெண்டு பேருமே குழந்தைங்களுக்கு சேவையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரம்மா பாபாவனுடைய பாலனையினுடைய பாட்டு ரொம்ப விசேஷமான பாட்டு. சாகாரத்துல குழந்தைங்க கூட சேர்ந்து பாட்டு பிளே பண்ணாரு. அதனால சாகார ரூபத்திலையும் பாபா பாட்டு பிளே பண்ணாரு, அவ்யக்த ரூபத்திலையும் இப்ப பாட்டு பிளே பண்ணி பாலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த பாட்டு அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எடுத்திருக்கோம். இதனுடைய அர்த்தம் மீனிங் பார்க்கலாம். பாட்டு அப்படின்னா பாகத்தை நடிப்பது, ஆக்டிவிட்டி, காரியம், டியூட்டி, பாகம், அபிநயம் செய்வது அப்படிங்கிற ஒரு மலையாளத்துல வரும் அபிநயம், தமிழ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹிந்தியிலே அபிநயம். சரி, அடுத்தது இந்த ரோல் அப்படிங்கிறதுனுடைய ஆழமான ரகசியம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது கிடைத்த காரியத்தை செய்வது, நம்மளுடைய டியூட்டியை நம்ம கரெக்டா செயலாற்றுறது, அதாவது நமக்கு கிடைச்ச காரியத்தை குஷியாக செய்யறது. இதுல ஆதாரமூர்த்தி, உதாரமூர்த்தி, அதாவது உதாரணமாக மூர்த்தியாக, ஆதாரமூர்த்தி உதாரண மூர்த்தியாக ஆகி காரியம் செய்யறது. எப்படி பிரம்மா பாபாவுடைய விசேஷம் நம்ம நிறைய கிளாஸஸ்ல பார்த்துருக்குறோம். அவரு நேரடியாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு, அவரு செய்வாரு, அதை பார்த்து செய்ய வைப்பாரு, மற்றவங்க செய்வாங்க, செய்ய வச்சாரு. கர்மனா சேவையா இருந்தாலும் சரி, சப்ஜி கட் பண்றதா இருந்தாலும் சரி, அரிசி கிளீன் பண்றதா இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பாபா முதல்ல அந்த இடத்துல ஆஜராகிடுவாரு. அதை பார்த்து குழந்தைங்க அவங்களும் ஓடி வந்துருவாங்க சேவை பண்றதுக்காக. பாபா செஞ்சுட்டு இருக்கிறாரு, நம்ம போய் எப்ப தூங்கினா தூக்கம் வருமா? அதனால எல்லா குழந்தைங்களும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு கிளீனிங். சப்ஜி லோடு இறக்குறதா இருந்தாலும் சரி, சப்ஜி கட் பண்றதா இருந்தாலும் சரி, தண்ணி பிடிச்சி வரதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் பாபா செய்ய வச்சாரு, யார்ட்டையும் சொல்லல. இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கோதுமை கிடைக்கும், கோதுமை கிளீன் பண்ணும். ஒரு தட்டுல எல்லாருக்குமே கோதுமை, முழு கோதுமை கிடைக்கும். பாபா கூட உங்க கூட இருக்காரு, நீங்க இந்த கோதுமையை கிளீன் பண்றத பாபாவும் பார்த்துட்டு இருக்காரு, பார்த்து சந்தோஷப்படுவாரு. அதனால வாங்க எல்லாம் முன்னாடி வாங்க கிளீன் பண்றதுக்கு. இந்த கால்சி ரொம்ப காமெடியா இருக்கு. எல்லாரும் கையிலையும் தட்டு அரிசி பூரிக்கிட்டு இருக்காங்க. அரிசியில இருந்து கல், அரிசி இல்ல, கோதுமையில இருந்து கல் மண்ணெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த குச்சி எல்லாம் இருக்கும்ல அதுல. அதனால கிளீன் பண்ணுங்க, வேகமா கிளீன் பண்ணுங்க. ஏன்னா ரொட்டி பண்ணோம்ல, டைம் ஆயிடுச்சு. நீங்க கிளீன் பண்ணி கொடுத்தாதான் அதை அரைச்சி ரொட்டி பண்ண முடியும். இதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிரம்மா பாபாவுடைய அந்த மாஸ்க் போட்டிருக்காரு. பிரம்மா பாபா சேர்ந்து கிளீன் பண்றாங்க, குரூப்பா வட்டமா உட்காந்து. வண்டர்ஃபுல்லா இருக்கு. சச்சின் பாயும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு, சுசீல் பாய் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு, சோட்டே லால் பாயும் கிளீன் பண்றாரு. எல்லாருமே பிரம்மா பாபாவுடைய கையிலயும் ஒரு தட்டு இருக்குது, வேஷம் போட்டவர் இருக்காரு. ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க. இப்ப 4வது பாயிண்ட் பார்க்கலாம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாப் தாதா, அதாவது 4வது வார்த்தை அன்பு நினைவுகள், யாத் பியார். பாப் தாதா இதயத்துல இருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் டெய்லி அமிர்த வேலையாகட்டும், முரளி வகுப்புலையும் ஆகட்டும், பாபா குழந்தைங்களுக்கு அன்பு நினைவுகளை விசேஷமாக யாத் பியார் கொடுக்குறாரு. ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படிங்கிற வரதானம் கொடுக்குறாரு. அன்பு அப்படின்னா ஃபாலோ ஃபாதர் அப்படிங்கிற வரதானத்தை அடைவது. அதாவது பாபா மேல அன்பு இருக்கு அப்படின்னா, அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்றது கிடையாது, அவரை ஃபாலோ பண்ணணும். அவர் என்ன வழியில போனாரோ அந்த வழியில போனாதான் அன்பு இருக்குன்னு நம்புவாரு பாபா. சும்மா எனக்கு அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்ற முடியாது. அப்ப இதனுடைய இப்ப என்ன பாயிண்ட், 4வது பாயிண்ட் யாத் பியார். இதனுடைய மீனிங் என்ன? அன்பு நிறைந்த நிலை, நினைவு நிலை, இனிமையில இனிமையான நினைவு, லவ் அண்ட் ரிமெம்பரன்ஸ். ரிமெம்பர், இது இதயபூர்வமாக அப்படின்னு சொல்லலாம், இதயபூர்வமாக நினைவு பண்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதனுடைய மீனிங் பார்த்தோம். அடுத்தது இதனுடைய ஆழமான ரகசியம், அது நம்ம நெருங்கிய சம்பந்தம் நம்ம ரெண்டுத்துக்குள்ள அப்படிங்கிறத நினைவுபடுத்துறது தான் இந்த யாத் பியாரனுடைய அர்த்தம், ஆழமான அர்த்தம். அதாவது ரொம்ப தூரத்துல இருந்தாலும் கூட பக்கத்துல இருக்கிற மாதிரி உணர்வை ஏற்படுத்துறது. அடுத்தது அதாவது உயிருக்குயிரான, உயிர் என் உயிரே,
என் கண்ணே என் மணியே அப்படின்னு அர்த்தம் இதுல வருது. அதாவது பாப் தாதாவினுடைய அன்பினுடைய இதயத்தின் அன்பை அனுபவம் பண்றது, அந்த அனுபவத்திலேயே மூழ்கி போறது. ஓகேவா? இப்போ ஆக்டிவிட்டி பண்ணலாம். என்ன ஆக்டிவிட்டினா, அதனால இப்போ ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, मीठे मीठे सिखलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड மார்னிங் அப்படின்ட்டு பாபா வந்து யாத் பியார் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணா, நமக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கையில வந்து ஒரு வரதான கார்டு வரும். அந்த வரதானத்தை படிச்சுட்டு பாபாவுக்கு நீங்க ரிட்டர்ன் யாத் பியார் கொடுக்கணும், அன்பு நினைவுகள் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு வரதானம் கிடைச்சிருக்கு. அதாவது ஆன்மீக தந்தையின் ஸ்ரீமத் படி சதா சேவையில் ஆஜராக இருக்கக்கூடிய சர்வசக்தியின் அதிகாரி ஆத்மாவாகிய என் சார்பாக பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங் மற்றும் நமஸ்தே. உங்களுக்கு எல்லாருக்கும் மைக்கு வரும். இப்ப பாபா வந்து அன்பு நினைவுகள் கொடுத்தாச்சு, நீங்க எப்படி ரிட்டர்ன் சொல்றீங்க அப்படின்ட்டு உங்க கையில என்னெல்லாம் வரதானங்கள் இருக்குதோ ஒவ்வொரு வரதானத்தையும் அதை பேஸ் பண்ணி பாபாவுக்கு அன்பு நினைவுகள் கொடுக்கணும். ஓகேவா? சூப்பரான ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஓகேவா? முடிச்சாச்சா? சரி, இப்போ அடுத்த 5வது பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ 5வது பார்த்து பார்த்தீங்கன்னா ரீதி. பாபா சொல்லுவாங்க இல்லையா, ரீதி ரிவாஸ், பிரீத்தி ரீதி அப்படிம்பாரு. ரீதி பிரீத் அப்படிங்கிற வார்த்தையே நிறைய தடவை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இப்போ ரீதி அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு யாரும் பார்த்துருக்க மாட்டோம். அதனால அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். ரீதியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மீனிங் முறை, வழக்கம், ஒழுங்கு, பழக்க வழக்கம், சடங்கு சம்பிரதாயம், மரபு வழக்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீதியினுடைய மீனிங்கு. இதனுடைய ஆழமான ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இதனுடைய மகா வாக்கியம் வந்து என்ன வருது அப்படின்னா, இந்த முரளியில பிரம்மா பாபா சாகாரத்துல என்னென்னலாம் பண்ணாரு, அன்பினுடைய அந்த அதான் பிரீத்திக்கு ரீதி அப்படின்னு வரும். அன்பினுடைய அந்த முறை இல்ல ஒழுங்கு இல்ல சட்டம் இல்ல சம்பிரதாயத்தை அவரு பேலன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப வந்து இந்த பிரீத்தி ரீதி, அது அன்பினுடைய அந்த பண்டிகை வந்து பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இது என்ன பண்டிகை? ரக்ஷா பந்தன். அதாவது என்னுடைய ஆழமான ரகசியம் என்ன அப்படின்னா, புரிந்து கொள்வது, செயல்முறைப்படுத்துவது, கற்றுக்கொள்வது, வழிகாட்டுவது, கற்றுக் கொடுப்பது, அதாவது மார்க் தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வழிகாட்டுறது. அதாவது இன்னும் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, பாபா சென்ற பாதையினுடைய அந்த ஃபுட் ஸ்டெப்ல கரெக்டா போறது. பாபா வந்து என்ன காலடி தடம் வச்சு போயிருக்கிறார் அந்த தடத்திலேயே நம்ம வைக்கிறது. அப்புறம் வந்து அவர் கூறிய அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்த எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஃபாலோ பண்றது, ஃபாலோ ஃபாதர் பண்றது, அதாவது தாரணை சுரூபமாக ஆகிறது. இப்போ வந்து ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் கையில பாத்தீங்கன்னா ராக்கி கிடைக்கும். சிஸ்டர்ஸுக்கு வந்து எல்லாரு கையிலையும் கிடைக்கும். நீங்க கட்டிக்கோங்க, ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி கட்டிக்கோங்க. அப்புறம் வந்து பிரதர்ஸுக்கு வந்து டாக்டர் நிர்மலா பெஹன், அப்புறம் இந்த மாதாஜி, அவங்க கையில உங்களுக்கு ராக்கி வரும். அந்த ராக்கியை வந்து நீங்க பிரதர்ஸுக்கு கட்டுங்க எல்லாரும். அதனால ராக்கியினுடைய பாட்டை போடுங்க எல்லாரும். ராக்கி பாட்டை பிளே பண்ணுங்க பிரதர். ஓகே, அடுத்தது 6வது ராக்கி கட்டிட்டு இருக்காங்க. சரி, அப்படியே கட்டிட்டே கேளுங்க. 6வது வார்த்தை பாத்தீங்கன்னா பாஸ். அதாவது முரளியில என்ன மகா வாக்கியம் அப்படின்னா, பிரம்மா பாபா வந்து இவ்வளவு ஆக்குரேட்டா பாட்டு பிளே பண்ணாரு. பிரம்மா பாபா வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணாரு. ஆனா பாஸ் ஆயிட்டார். பிரச்சனைகள் பிரம்மா பாபா முன்னாடி கூட எவ்வளவு வந்தது. ஆனாலும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு சூழ்நிலைகள், பாதகமான சூழ்நிலையிலும் கூட பாஸ் வித் ஆனர் ஆயிட்டார் பாபா. அதாவது பாஸ் ஆயிட்டாரு. அதனால உங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு திட எண்ணம் இருக்குது, நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுடைய பாட்டை பிளே பண்ணி அதில் பாஸ் ஆக வேண்டும், ஃபெயில் ஆகக்கூடாது. பாபா சொல்றாங்க, விஷயங்கள் வரும், ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதன் மீது வெற்றி அடையணும். அதாவது ஒவ்வொரு சீசன் வர மாதிரி இது நம்மளுடைய வெற்றி அடையும் சீசன் ஆகும். இந்த சங்கமேகம் வந்து நம்ம வெற்றிக்கான சீசன். மாம்பழ சீசன் வருது, ஆப்பிள் சீசன் வருது, ஒவ்வொரு சீசன் வருது இல்ல, வெயில் சீசன், மழை சீசன். அதே போல இது நம்மளுடைய வெற்றிக்கான சீசன் நடந்துட்டு இருக்கு. அதனால வெற்றி நிச்சயம். இது பாபாவுடைய சத்திய வார்த்தைகள். அதனால அந்த பாஸ் அப்படிங்கிற அருகில், பாஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பாபா அர்த்தம் சொல்றாரு நிறைய தடவை, கூடவே இருக்கணும், பாஸ்ல இருக்கணும், அப்புறம் பாஸ் ஆகணும். பாஸ் இருக்கிறதுனா கூடவே இருக்கிறது, பாஸ் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சத்தியத்திற்கான பாஸ் தானாவே கிடைச்சிடும். அப்புறம் பாஸ் வித் ஆனர் ஆகணும். இன்னொரு பாஸ் என்ன சொல்றாரு பாபா,
கடந்து போயிடுச்சு, கடந்தது பாஸ் ஆயிடுச்சு. அதனால இப்ப பார்த்தாச்சு நம்ம பாஸ் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறது, பாஸ்னா கிட்ட இருக்கிறது, கூட இருக்கிறது. இப்ப இதனுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போறோம். இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா 3 பொம்மைகளுடைய ஸ்டோரி. அதாவது சிலை வடிப்பவர், ஒரு சிலை செய்யக்கூடியவர் இருக்கிறாரு, நல்ல அழகழகான சிலைகள் வடிக்கிறாரு. அந்த சிலை வடிக்கிறவர் வந்து, அந்த பொம்மை செய்யறவர் வந்து 3 பொம்மைகளை எடுத்துட்டு, அந்த சிலைகளை எடுத்துட்டு ராஜா கிட்ட போறாரு. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜா கிட்ட போறாரு. அப்போ போய் ராஜா கிட்ட கொடுக்குறாரு, காட்டுறாரு. ராஜா கேட்கிறாரு இதனுடைய விலை என்ன அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, இந்த ஒரு பொம்மை, முதல் பொம்மை பாத்தீங்கன்னா இதனுடைய விலை 1 லட்சம் ரூபாய், 2வது பொம்மையினுடைய விலை 2 லட்சம் ரூபாய், 3வது பொம்மையினுடைய விலை 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாரு. அப்ப ராஜாவுக்கு ஆச்சரியமா இருக்குது, ஏன் இப்படி வித்தியாசம்? 3மே பாக்குறதுக்கு ஒண்ணு போலதான் இருக்கு, ஒரே சைஸு, ஒரே அகலம், எல்லாமே ஒண்ணுதான், பாக்குறதுக்கு ஒண்ணு போலதான் இருக்கு, ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறாரு. அதனுடைய ரகசியத்தை வந்து அந்த சிலை வடிக்கிறவர் வந்து சொல்றாரு, காட்டுறாரு. ஒரு குச்சியை வந்து காது வழியா விடுறாரு, ஒரு பொம்மை, முதல் பொம்மையோட காதுல. அது பாத்தீங்கன்னா அடுத்த காது வழியா வெளியே வந்துருது. அதாவது நம்ம வந்து என்ன ஞானம் கேட்கிறோமோ அந்த ஞானத்தை ஒரு காதுல கேட்டு இன்னொரு காது வழியா விட்டுட்டோம் அப்படின்னா அது பொம்மைக்கு வந்து அப்போ 1 லட்சம் ரூபாய். ஓகேவா? அடுத்தது 2வது பொம்மையை எடுக்கிறாரு, அந்த பொம்மையை காதுல குச்சி விடுறாரு, அது வாய் வழியா வருது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன ஞானம் நம்ம காது மூலமாக கேட்கிறோமோ அதை வாய் மூலமாக நம்ம மற்றவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா அப்ப பிரைஸ் வந்து 2 லட்சம் ரூபாய். அடுத்தது 3வது பொம்மையை எடுத்தாரு, அந்த 3வது பொம்மைகளை காதுல விட்டாரு, அது பாத்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு, குச்சி வெளியே வரவே இல்லை. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன ஞானத்தை நம்ம கேட்கிறோமோ அந்த ஞானத்தை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில தாரணை பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையில அதை வந்து ஒரு வடிவமாக அது பிராக்டிக்கலாக மாறிடுச்சு அப்படின்னா அதனுடைய பிரைஸ் வந்து 3 லட்சம் ரூபாய். இதுல பாஸ் ஆனது யாரு? 3வது நம்பர்ல இருந்த அந்த பொம்மை. இப்ப ராஜாவுக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா அந்த 3வது நம்பர் பொம்மை தான் பிடிச்சது அவருக்கு. அதை எடுத்துக்கிட்டாரு, பைசா கொடுத்துட்டாரு, 3 லட்சம் ரூபாய். அடுத்து இப்ப 7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா தியா. தியா அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, தீபம், அதாவது ஆத்ம தீபம். அப்புறம் தியா அப்படின்னா கொடுக்கறது, தானம் கொடுக்கறது. பிரம்மா பாபா பாத்தீங்கன்னா அவர் அன்பு வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுடைய தலையிலையும் கை வச்சு அப்படி கைகளை வந்து அப்படி தடவி கொடுப்பார் தலைய. அந்த மாதிரி இப்ப பாபா உங்க முன்னாடி இருக்கிறாரு, ஆக்டிவிட்டி பண்ணலாம். உங்க முன்னாடி பாபா இருக்கிறாரு, பாப் தாதா உங்க தலையில கை வச்சு உங்க தலையை அப்படி தடவி கொடுக்குறாரு பாபா. ஆஹா என்னுடைய குழந்தைய, ஆஹா ஆஹா என்னுடைய குழந்தைய, ஆஹா அப்படின்னு சொல்றாரு. அதை ஃபீல் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தலையில உங்க கையை வச்சு, இது பிரம்மா பாபாவுடைய கை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்க கையை வச்சு அப்படி வச்சுட்டு ஆஹா என்னுடைய குழந்தைய வா, வச்சே வா, ஆஹா என்னுடைய குழந்தைய, ஆஹா ஆஹா குழந்தைய, ஆஹா அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓம் சாந்தி.